இந்த 6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள நெறைய மாற்றங்கள நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு 1 மந்த்லயே ஒவ்வொரு கிளாஸா பண்ண ஆரம்பிச்சு, இப்ப வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் கரூர்ல வந்து பெரிய தியான மகா யக்ஞம் ஒண்ணு நாங்க நடத்துனோம். என் ஹஸ்பண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெறைய சேஞ்சஸ். இப்ப அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட தேடல் வந்து என்னென்னா, இன்னும் இந்த 75 இயர்ஸில் என்ன இருக்குது, வாட் ஐ ஹேவ் டு டூ, பிகாஸ் ஃபார் 35 years I was wearing specs. Like after 6 months of my meditation, today I don't wear specs. ஒரு முறை எனக்கு அகத்தியர் பிரமிடில் மெடிடேஷன் பண்ணுமோ பத்ருஜி மாஸ்டர் வந்து பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், இந்த தியானத்தை நமக்கெல்லாம் அளித்த புத்தர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னோட பேர் திவ்யா செந்தில். நான் கரூர்ல இருந்து வரேன். 2020 மார்ச் மாதம் எனக்கு இந்த தியானம் முதல்ல யூடியூப் மூலயமா அறிமுகமாச்சு. அப்போ இருந்து நான் அந்த தியானத்தை செஞ்சுட்டு வரேன். இந்த 6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 1 மந்த்லயே எனக்குள்ள இருந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெக்கவரி ஆச்சு. அடுத்து ஒரு 6 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அமைதியான நிலையும் ஆனந்தமான நிலையும் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்போ இந்த தியானம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சோ, நான் செய்ய ஆரம்பிச்சேனோ, அப்ப இருந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருந்த இந்த மாற்றம் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குனேன். என்னோட எண்ணங்கள் வந்து எனக்கு உடனே வந்து நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. சீனியர் மாஸ்டர்ஸ் சிவகாமி மேம், சீனிவாசன் சார் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போய் இந்த தியானத்தை சேர்க்கணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன சின்ன கிளாஸஸ் வந்து வச்சு எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இப்படி நாங்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிளாஸாக பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் கரூர்ல வந்து பெரிய தியான மகா யக்ஞம் ஒன்று நாங்கள் நடத்தினோம். அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதில் வந்து சைவ பேரணி அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை வந்து நாங்கள் நடத்தினோம். இங்கிருந்து 100 பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு அதை நடத்தி கொடுத்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. அது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தத்தையும் திருப்தியையும் கொடுத்துச்சு. நான் வந்து இந்த தியான மகா யக்ஞத்துக்கு வாணியம்பாடிக்கு வந்து 4வது தடவை வர்றேன். 3 டைம்ஸ் வந்து நான் தனியாக தான் வந்தேன். 4th டைம் இப்போ வந்து நான் என் ஃபேமிலியோட வந்திருக்கேன். என் ஹஸ்பண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சேஞ்சஸ். இப்போ அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த தடவை என் கூட வந்து அவங்களும் இங்க மெடிடேஷன் பண்றாங்க, கிளாஸஸ் கேட்குறாங்க. இங்க இருக்கிற அந்த இயற்கையை வந்து ரொம்ப நல்லா அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தியான மகா யக்ஞத்துக்கு அப்புறமா என் ஹஸ்பண்டே வந்து ஒரு பிரமிட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பூமி பூஜையை முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3 மாசத்துல அதோட திறப்பு விழா இருக்கு. அந்த திறப்பு விழா அழைப்புதலோட உங்க எல்லாத்தையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூரிலிருந்து வருகிறேன். என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் வந்து ரிட்டையர்ட் கர்னல் ஃப்ரம் ஆர்மி வித் 28 years ஆஃப் சர்வீஸ். அண்ட் இந்த தியானத்துக்கு வந்தது வந்து ஜஸ்ட் ஒரு முறை லாஸ்ட் இயர் ஐ திங்க் அக்டோபர் யூடியூப்பில் பார்த்துட்டு என்ன தியானம் மெடிடேஷன் அதுன்னு இருக்கேன்னு பார்க்க வந்தப்போ தென் ஐ கேம் வித் மை டிரைவர். வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே எனக்கு வந்து ஒரு சார்ட் ஆஃப் அர்ஜ், இல்லை கோ இன்சைட் சி வாட் இட் இஸ். ஆக்சுவலி என்னோட தேடல் வந்து என்னென்னா, இன்னும் இந்த 75 இயர்ஸில் என்ன இருக்குது, வாட் ஐ ஹேவ் டு டூ, பிகாஸ் ஐ ஹவ் டன் ஃபார் த ஃபேமிலி, ஐ ஹவ் டன் ஃபார் த நேஷன். நவ் ஐ எம் டூயிங் ஃபியூ சர்வீசஸ் சரௌண்டிங் த சொசைட்டி. I opened a trust helping the poor people wherever required. என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ யாருக்கும் எதுக்கும் ஐ வாஸ் டூயிங் இட். இன்னும் என்ன லைஃப்பில் ஓடணும், எனக்கு இன்னும் என்ன இருக்குது அந்த ஒரு இதுக்காக, அந்த தேடலுக்காக நான் இங்கே வந்தது. தென் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர் அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், யூ கம் இன் அ கரெக்ட் டைம் அப்படின்ற ஒரு இதில் இது. ஸோ வித்தவுட் ஃபெயில் எவ்ரி அமாவாசை, எவ்ரி பௌர்ணமி I come here for a meditation and Maunam, which is where I was doing that intense meditation and intense Maunam. அது வந்து எனக்கு நிறைய மை பர்சனல் இதில் நிறைய யூஸாக இருந்தது.
Simple one example, for 35 years I was wearing specs. Like after 6 months of my meditation, today I don't wear specs. Without wearing the specs, I can read, write, anything I can do. 36 வருஷம் போட்டுருந்ததை இன்னைக்கு போடாமல் இருக்கேன்னா that is a miracle of the meditation. Second, I had a multiple fracture, head injury. Fracture means not a small fracture, cervical spine, cervical fracture, lumbosacral fracture, fracture mandible, maxilla, head injury, like that many fractures, road traffic accident. But with that I used to have a pain on and off, keep going to the hospital, keep swallowing medicines handful. அதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு last 6 months, no medicine, nothing. I run around everywhere, like climbing up and all. Even my house, I don't climb upstairs. அந்த மாதிரி இருந்தவன் இன்னைக்கு சுற்றி ஏற இறங்க கொள்ள. Then I started reading books more and keep discussing with other masters what is what and explaining what is meditation, make them to understand, making to realize தியானன்றது என்ன. தியானங்கிறது உடலும் மனமும் மட்டும் கிடையாது, உள்ள இருக்க ஆத்மாக்காக நம்ம இருக்கோம். அது என்ன வேணுன்றதை பற்றி அதோட லைனில் நம்ம போகணுங்கிற ஒரு இதில் இருக்கேன். ஒரு முறை எனக்கு அகத்தியர் பிரமிடில் மெடிடேஷன் பண்ணுமோ பத்ரிஜி மாஸ்டர் வந்து என்னை வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் ஜாவன் ஜாவன் பெட் நேம் கூப்பிடுவார். அதே வாய்ஸில் ஜாவன் கெட்டப், லீவ் எவ்ரி திங், கம் வித் மீ. ஒரு முறை அகெயின் ஆஃப்டர் சம் டைம் சேம், ஜாவன் லீவ் எவ்ரி திங் அண்ட் கம் வித் மீ. I got scared. Matlab, he has already vacated the body. Leave everything, come with me means he is asking me that your days have come. Then I started asking a few senior masters and all. See, it's not that still you have attachment with your family, your people around. That's all. You live for your society. You live for yourself. Leave the society and other things. இனிமே நீ உனக்காக வாழ, உனக்கு என்ன வேணுங்கிறத பண்ணு, அதுதான் காமிக்குது. That means he is indicating that you should enter into the spiritual side completely. You should sacrifice yourself to the spiritual. So from that time I started more involvement in the meditation, talking to people, keep attending the dhyana exams wherever it is conducted, like that.